அரட்டை அடிக்கும் மான். சோட்டு மானுக்கு இங்க சொல்றத இன்னொரு இடத்துல சொல்றது ரொம்பவும் பிடிக்கும். ஒரு நாள் அது நரியும் நரியோட குழந்தைக்கு நடுவுல நடக்கிற பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருப்பா, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த மலைக்கிட்ட நீ போகாதன்னு. உனக்கு எத்தனை தடவை நான் சொல்றது? அங்க அங்க ஒரு பயங்கரமான நரி காத்துக்கிட்டு இருக்கு. அங்க நீ போனா ஏதாவது ஒண்ணு பண்ணிடும். அம்மா, அப்படின்னா இன்னைக்கு நான் அப்பாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அவரு அத கொன்னுடுவாரு. அப்போ நான் தினமும் அங்க போகலாம் இல்லையா? நீங்க பாருப்பா, அது ரொம்ப மோசமானது. உங்க அப்பா அதுகிட்ட போராடி பாத்துட்டாரு, ஆனா அவரால ஜெயிக்க முடியல. உங்க அப்பா அதுகிட்ட கடைசியில மன்னிப்பு கேட்டாரு. அதனாலதான் உங்க அப்பாவை அது உயிரோட விட்டுச்சு. அது இவ்வளவு பயங்கரமானதா? அப்படின்னா சரியுமா, இனிமே எப்பவுமே நான் அந்த மலைக்கிட்ட போகவே மாட்டேன். அதை கேட்ட நரியும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ மான் இதை எல்லாத்தையுமே கேட்டது. அது எல்லார்கிட்டயும் இதை சொல்லலான்னு யோசிச்சுது. அதுக்கப்புறம் அது அங்கிருந்து கிளம்பி ஒவ்வொருத்தங்களா எல்லா விலங்குகள்கிட்டயும் அந்த விஷயத்த சொல்லுச்சு. நரியோட புருஷன் இன்னொரு நரிக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கான்னு. அப்போ நரியோட புருஷன் காட்டுல நடந்து வரும்போது விலங்குகள் எல்லாருமே நரிய பார்த்து கிண்டல் பண்ணாங்க. நரி இன்னொரு நரிக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு. இந்த வார்த்தைகளை எல்லாரும் வாயில இருந்து கேட்டு கேட்டு அது ரொம்பவும் கோவப்பட்டுச்சு. அது அதோட குகைக்குள்ள வந்து பொண்டாட்டிய போட்டு திட்ட ஆரம்பிச்சுது. நீ மானுக்கிட்ட சொல்லிருக்க, ஒரு ஓனா கிட்ட நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. அதை முழுசா காட்டுக்கு சொல்லிக்கிட்டே வருது. அது எதுக்கு நீ அப்படி பண்ண? அதை கேட்டதுமே அந்த நரி நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. அப்படி சொல்லுச்சு, நான் நம்மளுடைய புள்ளைய மிரட்டுறதுக்காக தாங்க இப்படி சொன்னேன். அவனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா மான் கிட்ட போய் நான் எதுவுமே சொல்லலைங்க. அது கேட்டு நரியோட புருஷன் மான பார்க்க போச்சு. மானுக்கிட்ட கேட்டுச்சு, என் பொண்டாட்டி இங்க குழந்தைய பயமுறுத்ததான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை ஒட்டுமொத்த காட்டுக்குன்னே சொல்லிட்டு வரேன். போய் இங்கிருந்து போய் எல்லாருக்குமே உண்மையா சொல்லு. போனாயி என்ன ஒண்ணுமே பண்ணல. அதை கேட்டு மானும் பயந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகள்கிட்டயும் போய் நரி சொன்னதை சொல்லுச்சு. நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறமா நேரா அது நரியோட புருஷனை போய் பார்த்து நரியோட புருஷன் கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு. ஆனா அதோட இந்த பழக்கம் இப்ப வரைக்கும் நிக்கவே இல்ல. ஒரு நாள் சிங்கராஜா அவருடைய குகைக்கு வெளியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ இன்னொரு காட்டோட ராஜா ஷேரும் அங்க ராஜாவை பார்க்க வந்துச்சு. ரெண்டு சிங்கத்தையுமே ஒன்னா பார்த்து மான் எதுவும் சொல்லாம அவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சது. நீ எப்படி என்னோட காட்டுக்குள்ள? நானும் உன்ன மாதிரியே நண்பர்களா ஆகுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னோட உனக்கு நட்பா என்ன சொல்ல வர? சிங்கராஜா, உன்னோட காடு எவ்வளோ பெருசா இருக்கு, எந்த சின்னது. இந்த காட்டை பார்த்துக்க உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட காடை நான் நல்லபடியா தான் பார்த்துக்கிறேன். என்னால யாருக்குமே கஷ்டம் இல்லை. இங்க பாரு, உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னையும் என்னோட காட்டையும் இணைச்சிக்கோ. இந்த காடை 2 பேருமே நாம ஆளலாம். அப்படி சொல்லி அது மனசுக்குள்ள யோசிச்சது. ஒரு வாட்டி இது ஒன்று சொல்லிருச்சுன்னா இவங்க ஜனங்களையே வச்சுக்கிட்டு நான் எவனையே கொன்னுருவேன். அதுக்கப்புறம் 2 காட்டுலயும் நான் தான் அரசன். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ போகலாம். உனக்கு வயசாயிடுச்சு சிங்கராஜா. ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா இந்த காட்டை நீ எப்படி ஆழ்வ? இதை கேட்டதும் சிங்கராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. நான் யாருன்னு உனக்கு காட்டியே தீரணும் போல. இல்ல நிறுத்து. நான் போயிடுறேன். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் என்னோட சகோதரன் இந்த காட்டுக்கு வரா. அவன் உன்னோட ரொம்ப சக்திசாலி. மறுபடியும் நான் அவனை கூட்டிக்கிட்டு வரேன். உனக்கு உன்னோட உயிர் மேல ஆசை இல்ல போல. நீ என்ன கொன்னாலும் கூட அவ வருவா. உன் காட்டுல இருக்கிற நிறைய ஜனங்களை அவ கொன்னு போடுவா. இதை கேட்டு சிங்கராஜா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. இந்த தடவை ஷேரு பயந்து போச்சு. அப்புறம் கேட்டுச்சு, என்னாச்சு? எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு ஒரு சகோதரன் இருக்கான், பக்கத்து காட்டு ராஜா. அவன் என்னோட இளமையானவன், ரொம்ப சக்திசாலியானவன். நான் அவனை கூப்பிடுறேன். ஒருவேளை அவ இங்க வந்தாங்கன்னா அவனுக்கும் வேட்டை தேவைப்படும்ல. அதுல என்ன இருக்கு? உன்னோட தம்பி வந்தாலும் கூட கொஞ்சம் கூட பார்க்காம என் காட்டு ஜனங்களை கொல்லுவான். அதுக்கு பதிலா என்னோட தம்பியே இருக்கட்டும், அவன் டெய்லி 3 பேரை மட்டும்தான் சாப்பிடுவான். இங்கேயும் அப்படிதான் பண்ணுவான். இப்ப நான் உன்னை கொல்றேன். உன்னோட தம்பி இங்க வர்றதுக்குள்ள என்னோட தம்பி இங்க வந்துருவான். அட இல்ல சிங்கராஜா, நான் சும்மா தமாசுக்கு தான் இப்படியெல்லாம் சொன்னேன்.
எனக்கு தம்பின்னு யாரும் இல்ல. நான் போறேன். அப்படி சொல்லி அது அங்கிருந்து ஓடி போச்சு. ஒவ்வொரு நாளும் 3 விலங்குகளை வேட்டையாடுவாரா. இத நான் எல்லார்கிட்டயும் சொல்லியாக்கணுமே அப்படின்னு மான் அங்கிருந்து ஓடி போச்சு. அதுக்கப்புறமா அது காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகள்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லுச்சு. எல்லா விலங்குகளையும் பார்த்து எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லுச்சு. சிங்கராஜா அவருடைய தம்பிய வர சொல்லிருக்காராம். சிங்கராஜாவும் தம்பியும் சேர்ந்து ஒரு நாளுக்கு 3 விலங்குகளை வேட்டையாடுவாங்களாம். அப்படின்னா இன்னும் 1 மாசத்துல காட்டுல எல்லாமே காலியாயிடும். இப்ப விலங்குகளோட மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. எல்லாருமே அந்த காட்டை காலி பண்ணி வேற காட்டுக்கு கிளம்புனாங்க. சாயந்தரமாக ஆக காட்டுல ஒரே ஒரு விலங்குகள் கூட இல்ல. சாயந்தர நேரம் சிங்கராஜ குகையை விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க எந்த ஒரு விலங்குமே இருக்கல. ஆத்தங்கரைக்கு வந்து பார்த்தாலும் கூட தூரம் வரைக்கும் யாருமே கண்ணுக்கு படல. கவலைப்பட ஆரம்பிச்சது சிங்கராஜா. ஷேரு, நிஜமாவே அவனோட தம்பிய கூப்பிட்டு என் மக்களை வேட்டையாடல, எல்லாரும் எங்க போனாங்க அப்படி சொல்லி காட்டு விட்டு வெளியில போற வழியில சிங்கராஜா வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ எல்லா விலங்குகளும் காட்டு விட்டு வெளியில போறது தெரிஞ்சது. உடனே சிங்கராஜா விலங்குகளுக்கு முன்னாடி போய் நின்னாரு. அத பார்த்து எல்லாருமே அவங்கவங்க இடத்துலயே நின்னுட்டாங்க. எல்லாருக்கும் என்ன ஆச்சு? எல்லாருமே எங்க போய்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் யாரும் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறமா ராமு யானை தைரியமா சொல்லுச்சு, எங்க இருந்து எங்க சாவை நாங்களா உண்டாக்குறத பதிலா இங்க இருந்து போயிருது ரொம்ப நல்லது. சாவா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. உங்களோட தம்பிய கூட நீங்க இந்த காட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்ல? அவங்க டெய்லி 3 பேரை கொன்னு சாப்பிட்டு அவங்க பசிய நீக்கிப்பாங்க இல்ல? அவங்க எப்போ இங்க வருவாங்களோ கண்டிப்பா எங்களதான் 3 பேரை டெய்லி சாப்பிடுவாங்க இல்ல? அப்படி இருக்கும்போது இங்க யார் இருப்பாங்க? இதை எல்லாத்தையும் உங்களுக்கு யார் சொன்னாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இதை எல்லாத்தையும் சோட்டுமானதான் சொல்லுச்சு. இதை கேட்டு சிங்கராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. அவரு சத்தமா சொன்னாரு, ஏய் சோட்டுமானே, எங்க இருக்கிற நீ? ஏன் முன்னாடி வா. இதை கேட்டு சோட்டு ஹிரன் பயந்து போயிடுச்சு. அது விலங்குகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்துச்சு. தைரியமா முன்னாடி வந்து நின்னுச்சு. சொல்லுங்க ராஜா. எதுக்கு இப்படி பொய் சொல்லி வச்சிருக்க? சொல்லு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நான் நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டேன். நீங்க ஷேரு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, உங்க தம்பியும் நீங்களும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 விலங்க வேட்டையாடுவேன் அப்படின்னு. அதைத்தான் நான் இவங்க கிட்ட சொன்னேன். இடியட், உனக்கு அது மட்டும் தான் கேட்டுச்சா? சேரு என்ன சொன்னான்னு உனக்கு தெரியலையா? அவனோட தம்பிய கூப்பிட்டு இந்த காட்டை ஆக்கிரமிக்க அவ யோசிச்சான். அவனை பயமுறுத்ததான் நான் அப்படியெல்லாம் சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு எங்க தம்பி இருக்கான்? எனக்கு தம்பின்னு யாருமே இல்ல. என்னோட காட்டை நான் அப்படியெல்லாம் அழிய விட மாட்டேன். இதை கேட்டு எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சு. திரும்ப காட்டுக்குள்ளேயே போயிடுச்சுங்க. சோட்டு மானே, அழிவு வரதுக்கு முன்னாடி அதை காக்குறது ரொம்ப முக்கியம். நீ இப்படியெல்லாம் சொல்லிருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அது சரியா தப்பான பாத்துருக்கணும். அது சரி தப்புன்னு தெரியாம நீ இப்படியெல்லாம் சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி பண்றதுனால எல்லாருக்குமே ஆபத்தா முடியும். அதை கேட்டு மானுக்கு அது செஞ்ச தப்பு என்னன்றது புரிஞ்சுது. அன்னையில இருந்து தீரா விசாரிக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே காட்டுல யாருக்கிட்டயுமே அதை சொல்லல.